ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே 2025 ஒரு மாதத்தை கடந்து விட்டோம். 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக உள்ளே நுழைய போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மாதத்திற்கு ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உன்னோடு இருப்பேன், ஆகவே பயப்படாதே. ஆக இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும். வாக்குத்தத்தம் வரும்பொழுதே ஒரு புலங்காகிதம் அடைந்து கர்த்தர் எங்கூட இருக்கேன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் சிறு பிள்ளை முதற்கொண்டு மனப்பாடமாக தெரிகிற ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனால் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், தேவன் நமக்கு என்ன படிப்பிக்க விரும்புகிறார், என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் தியானிப்போம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பது. ஏன் மனிதனோடு இருக்கிறார்? தன் சாயலாய் தன் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட அந்த மனிதனோடு இருந்து தன்னுடைய எல்லா சித்தங்களையும் அவனை கொண்டு நிறைவேற்ற விரும்புகிறார். ஆக தேவன் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் உருவாக்கினவராகவே இருந்தாலும் மனிதனோடு இருப்பதை விரும்புகிறார். தான் விரும்புகிற காரியங்களை மனிதனை கொண்டே செய்து முடிக்கிறார். ஆகவே தேவன் ஒரு மனிதனை எப்போதுமே தேடிக்கொண்டிருக்கிறார், இயங்குகிறார். அவனை கொண்டு நல்ல பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தன் மனதில் நினைத்திருக்கிற சகலத்தையும் செய்ய அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆக தேவன் ஒரு மனிதனோடு இருக்கிறேன் என்று சொல்லுவது அந்த மனுஷனுக்கு கிடைத்த ஒரு மேலான பாக்கியம். அந்த மனுஷன் உலகத்திலேயே அந்த வார்த்தைக்காக எதையும் இழக்கலாம். ஆக எல்லாவற்றையும் இழந்து நாம் சம்பாதித்து கொள்ள முடியும், திருப்பிக் கொள்ள முடியும். ஆனால் கர்த்தரை இழந்தால் ஒரு மனிதன் அதை திருப்பிக் கொள்வதற்கு அநேக பிரயாசங்களை அவர்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். தேவனை விட்டு சூழ்நிலைகளுக்காக, பணத்துக்காக அல்லது பெற்றோர்களுக்காக, மனைவிக்காக, எப்படியோ கர்த்தரை விட்டு பொருளாசை நிமித்தம் இப்படி கர்த்தரை விட்டு விலகி அநேகர் படுகிற பாடுகளும் வேதனைகளும் மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்பி போய் சேர்வதற்குள்ளாக பிசாசு அவர்களை நொறுக்கி வாழ்வின் வளங்களை அளித்து அவர்களுடைய சரீரத்தை தின்று அவர்களை நடைப்பிணமாக்கி போடுகிறான். ஆனால் தேவனோ எப்படியாகிலும் என் மகன் என்னிடத்தில் வர வேண்டும், என் மகள் என்னிடத்தில் வர வேண்டும் என்று அவர் எப்போதும் இயக்கத்தோடு செயல்பட்டு கொண்டே இருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தேவன் மனித உறவை மிகவும் நேசிக்கிறார், விரும்புகிறார். ஆக அவர் நமக்கு இந்த மாதத்தில் சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே. நிறைய காரியங்களை குறித்து நீ பயப்படுற. பொருளாதார தேவையாக இருக்கலாம், சரீர சுகமாக இருக்கலாம், பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், வேலை செய்யும் ஸ்தலமாக இருக்கலாம். ஆக ஒரு நெருக்கங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாற மாற பிரச்சனையின் தன்மை மாறுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் பயந்து கொண்டே இருக்கிறான். ஆக அந்த பயத்தை தீர்ப்பதற்காக அநேகர் சிற்றின்பங்களை நாடி போகிறாங்க, அநேகர் வழி தெரியாமல் தவிக்கிறாங்க, அநேகர் ஆன்மீகம் என்ற பெயரிலே போகிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, உறுதி, அது என்னன்னா கர்த்தர் தான். கர்த்தர் கூட இருந்தால் சகலத்தையும் மாற்றி போடுவார். அந்த கணத்திலேயே தைரியத்தையும் நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுப்பார். ஆனால் கர்த்தரை தேடுறது தான் இன்னைக்கு அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால். நேரம் இல்லை, எனக்கு தெரியலை, என்னால் முடியலை, இப்படி அநேகர் கர்த்தரை தேடுகிறதுக்கு மட்டும் அநேக சாக்குப்போக்கு சொல்லி தேவனுடைய கிருபையை மீண்டும் பிடித்து கொள்வதற்கு தயங்கி தடுமாறி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருப்பது தான் மேலான பாக்கியம். கர்த்தரிடத்தில் நாம் இருப்பது தான் உலகத்திலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு நேரம். அந்த ஆசீர்வாதங்கள் தேவன் எப்போதும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆக ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வேதாகமம் ரெஃபரன்ஸ் பண்ணுது. நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. முதலாவது, ஆதியாகமம் 26 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமினுடைய நாட்களுக்கு பிறகு ஈசாக்கை தேவன் சந்திக்கிறார்.
ஆபிரகாமின் இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், உடன்படிக்கை பண்ணியிருந்தார். ஆதியாகமம் 17:19 அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஆபிரகாமோடு தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை உடைத்துக் கொள்ள அவர் விரும்பவில்லை. அந்த பரிசுத்த உடன்படிக்கை உறவு தொடர வேண்டும் என்பதிலே தேவன் விருப்பமாய் இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமினுடைய மகனாகிய ஈசாக்கின் இடத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு பஞ்ச காலத்தின் நிமித்தம் பிரயாணப்பட்டு போகலாம் என்று சொல்லி பிரயாணத்தை துவக்குகிறார். அவருடைய இலக்கு எகிப்துக்கு போவது. ஆனால் கேரார் ஊரிலே ஆண்டவர் சந்தித்து, இங்கேயே இரு, நான் உன் தகப்பனாகிய தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சும்மா இல்லை, ஏதோ எங்கேயோ உட்காந்துல, உன் கூடவே இருந்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆக ஈசாக்கும் அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அங்கே இருக்கிறார். பஞ்சம் உலகம் முழுவதிலும் இருந்தாலும் கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு ஈசாக்கை ஆசீர்வதிக்க விரும்பினார். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தன் தகப்பனுடைய தேவன் யார் என்று ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. ஆனால் தகப்பனுடைய தேவன் நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் இதுவரைக்கும் எங்களை நடத்தியிருக்கார், எங்களை தவிக்க விடலை. ஆகவே என் தகப்பன் தன்னுடைய கடவுளை குறித்து சொன்ன எல்லா விஷயமும் சரியாக இருக்குது. ஆகவே அவர் தான் என்னுடைய தேவன்னு மனமாற ஏற்றிருந்தாங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கும், அதாவது ஈசாக்குக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு உறவு இல்லை. ஆக தேவன் ஈசாக்குக்கு வெளிப்பட்டதனுடைய ஒரு நோக்கம், தன்னை வெளிப்படுத்த விரும்பினார். 2வது, தெரிந்து கொண்ட சந்ததியின் மூலமே தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்பினார். அதாவது ஆபிரகாம், அவருடைய மகன், இப்படி தன்னுடைய தெய்வீக சந்ததியை அவர் பூமி முழுவதும் பரப்ப விரும்பினார். தேவனுடைய ஜனங்கள் எழுப்ப விரும்பினார். அவர்களை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்பினார். ஆகவே தேவன் இன்னைக்கும் கூட நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். அவர் என்னோடு இப்போ உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா, என்னுடைய காலத்துக்கு பிறகு என் மகன், அவனுடைய காலத்திற்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள், இப்படி ஒரு பரிசுத்த சந்ததி தொடருவதை தேவன் விரும்புகிறார். நாம் தான் நிறைய நேரங்கள் சூழ்நிலை பார்த்து, அல்லது கொஞ்சம் ஆவிக்குரிய சோம்பல் அல்லது பெருமை கர்த்தரை விட்டு விலகிறமே தவிர, கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருப்பதையே விரும்புகிறார், இருக்கிறார். ஆகவே இந்த பஞ்சகாலம் வந்த பொழுது ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். 2 விதமான கருத்துக்கள் உண்டு. அந்த பஞ்சகாலத்தில் ஒரு விவசாயம் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல அந்த விவசாயத்துக்கு தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் அந்த ஏர் ஓட்டி அந்த நிலங்களை பதப்படுத்தி அவர்கள் அந்த இடத்துல ஒரு விவசாயம் செய்ய பக்குவப்படுத்த முடியும். ஆனால் அவர்கள் இருந்த இடத்துல தண்ணி இல்லை. ஆனால் 2 விதமான கமெண்ட்ரிகள் உண்டு. ஒன்று, ஆபிரகாம் தூர்த்து வைத்திருந்த ஒரு துறவு இருந்துச்சு, அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதை வச்சு விவசாயத்தை அவர் செஞ்சார், விதைத்தாருன்னு ஒரு தரப்பு கருத்துக்கள் இருக்கிறது. இன்னொன்று, தேவன் மூடு பனியை அனுப்பினார். அந்த ஈரத்தினாலே அவர் ஈசாக்கு உழுது அவர் விதைத்தார் என்று சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எது எப்படியோ இருக்கட்டும், அசாத்தியமான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு அற்ப காரியம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 67 வாசிக்கிறோம், தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி பக்தன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உம்முடைய வழிகள் வித்தியாசமானது, அறிய முடியாதது. நீ ரட்சிக்கிற ரட்சிப்பு, உமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விடுதலை, உமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான ஒரு மீட்பு எல்லா ஜாதிகளும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இதை நல்லா தியானித்து பார்க்கும் பொழுது, தேவன் எல்லா நேரமும் யுத்தம் பண்ணி நம்மளை மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களிலே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த நம்மை நெருக்கினவர்கள், சுற்றி இருந்தவர்கள், பொறாமைப்பட்டவர்கள், துரத்த நினைத்தவர்கள் அருகில் வர முடியாதபடிக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம்.
இதுதான் இங்கே ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. பஞ்ச காலத்தில் விதைச்சார் தான், ஆனால் தேவன் ஆசீர்வதித்தது நிமித்தம் 100 மடங்கு பலனை அடைந்தார். வர வர விருத்தியானார், ஐஸ்வர்யவானானார், தேசத்தில் பெரியவனாய் மாறினார், தேசத்தினுடைய பிஸ்னஸை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறினார். அநேக வேலைக்காரர்கள் எல்லாம் வந்தாங்க. மிருக ஜீவன்களின் பலன் பெருகினது. ஆக தேசத்தில் ஈசாக்கு ஒரு முக்கியஸ்தராக மாறினார். காரணம், பஞ்சகாலம் என்று அவர் பார்க்கல, கர்த்தரை நம்பினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னபடியாகவே அந்த ஊரில் இருந்தார். தேவன் அவருடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் கனப்படுத்தும்படி அபரிதமாய் பஞ்சகாலத்தில் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு சாட்சி இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் கூட இருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசித்து அப்படியாகவே ஈசாக்கை போல நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த விரும்புகிறார். நம்முடைய உயர்வு வர வர நமக்கு இச்சகம் பேசின, நம்மை துரத்தின, நம்மளை கேவலப்படுத்தின, பரியாசம் பண்ணின, இவனா அப்படின்னு சொல்லி மூஞ்ச திருப்பிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் நம்ம காலில் வந்து விளைவிக்க தேவன் ஒரு வழி வைத்திருக்கிறார். அது ஆசீர்வாதம். ஆக அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து துவங்குகிறது? தேவனை நம்புகிற நம்பிக்கை, விசுவாசம். அந்த வார்த்தை அப்படியாகவே கேட்டு சூழ்நிலைகளை பார்க்காமல் கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளிருந்து துவங்குகிறது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும், உங்களுடைய நெருக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பெரியவர். அவரை நம்புங்க. நிச்சயமாகவே அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிறைய நேரங்கள் நாம் சூழ்நிலையை பார்க்குறோம். நிறைய நேரங்கள் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு படபடப்பு பதபதப்புக்குள்ளே போயிடுறோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். பாருங்கள், ஆசீர்வதிச்சது மட்டுமல்ல, ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த கிணத்தை மூடி போட்டாங்க. இந்த கிணறு இருக்கிறனால தான் நீ வளர்ற அப்படின்னு சொல்லி. ஈசாக்கு கவலைப்படலை. வேறு இடத்துக்கு போனார், தோண்டினார். மறுபடியும் வேறு இடத்துக்கு போனார், தோண்டினார். மறுபடியும் வேறு இடத்துக்கு போனார், தோண்டினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர் எங்கெங்கெல்லாம் போய் தோண்டினாரோ, ஒரு பாலைவன தேசத்தில் எந்தெந்த இடத்துல அவர் தோண்டினாரோ அங்கெல்லாம் அவருக்கு என்ன கிடைச்சது? துறவுகள் இருந்தது. ஆக என்ன புரிந்து கொள்கிறோம்? தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் தொட்டதெல்லாம் துலங்கும். அவன் எதெல்லாம் போய் தொடுறானோ, எதெல்லாம் போய் ஆசீர்வதிக்கிறானோ, எதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறானோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆக கர்த்தரோடு இருங்க. அவர் நிச்சயம் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, யாத்திராகமம் 34 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது இது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வசனம். மோசே தேவனுடைய மனுஷன், அவரிடத்தில் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதனுடைய பின்பகுதி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். என்னது? உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பாருங்க, அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குதுன்னா, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என்ன புரிந்து கொள்கிறோம்? நம்ம ஒன்றும் செய்யலைங்க, கர்த்தர் தான் செய்கிறார். கூட இருக்கோம் நம்ம, அவ்வளோதான். அப்போ நம்ம கூட அவர் வந்து கூட இருந்து அசாத்தியமானவைகளை செய்கிறார். பெரிய பெரிய காரியங்களை செய்ய தேவன் தெரிந்து கொள்வது மிகவும் அற்பமான ஜனங்களை, பலவீனமான ஜனங்களை, சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை கொண்டே பெரிய பெரிய அசாத்தியங்களை செய்கிறார். வேதாகமத்தில் கூட கிதியோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கிதியோனை குறித்து வேதத்தில் அழகாக அங்கே அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நல்ல ஒரு தாகம், ஒரு தரிசனம், ஒரு வேட்கை, ஒரு விடுதலை, இதெல்லாம் வேணும்னு நினச்சவர் தான். ஆனால் மீதியானியர் உள்ள ஒடுக்குதலினாலே ஒடுங்கி போயிருந்தார். அந்த 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் கர்த்தர் கிதியோனை நோக்கி அதில் சொல்கிறாரு, மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம்
தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களாக்கி கொண்டார்கள். ஆக என்ன சொல்லுகிறார், மீதியானியர்கள் வராங்க, திரட்சியாக இறங்குறாங்க. அவங்க இறங்கி அந்த மக்களுடைய வாழ்வு ஆதாரங்களை எல்லாம் அழிக்கிறனால, அவங்கள துன்புறுத்துறனால அவங்க வீட்டில் அவங்க நிம்மதியாக இருக்க முடியலை. மலைகளுக்குள்ளே இருக்கிற குன்றுகள், புதர்கள், குகைகளில் போய் அவங்க தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் அவங்களுடைய பொருட்களை பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு நெருக்கங்கள் அந்த மீதியானியர்கள் இஸ்ரவேலருக்கு கொடுத்தாங்க. அடுத்த பகுதி 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து 4ஆம் வசனம் அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலில் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையாகலும் வைக்காதே போவார்கள். என்ன சொல்கிறாங்க, அவங்க வருவாங்க, வந்து அவங்களுக்கு விரோதமாக எழும்பி அவங்களுடைய உணவுகள், கால்நடைகள், அவங்க விளைஞ்சி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று தின்று தீக்கிறாங்க, 2 அவங்களுடைய இடத்திற்கு கொண்டு போகிறதுனால இவர்களுடைய உழைப்பு எல்லாம் சுரண்டப்பட்டு வாழ்க்கையில் அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காத நிலைமைக்கு ஒரு நொறுக்கமும் நெருக்கமும் அவங்களுக்குள்ள வருது. மிருக ஜீவன்கள் எல்லாம் அன்றைய நாட்கள் அதுதான் ஒரு சொத்தாக எண்ணப்பட்டுச்சு. அதெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. இஸ்ரவேலர் மிகுந்த அளவில் நொறுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் அந்த இடத்துல வாசிக்கிறோம். இது தொடர்ச்சியாக நடந்தனால கிதியோனும் மனதளவில் தளர்ந்திருந்தார். அதனால தான் 11ஆம் வசனம் தேவனுடைய தூதன் வந்து சந்திக்கும் பொழுது அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆலைக்கு சமீபமாக போரடித்து கொண்டிருந்தார். ஆக வயல் நிலத்தில் ஒரு கோதுமையோ ஒரு நெல்லையோ அங்கே அடிச்சிட்டு இருந்தால் வந்தால் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு அதை கதிர்களை கட்டி திராட்சை ஆலையில் கொண்டு போய் அடித்து அந்த இடத்துல இடம் விட்டு இடம் மாறி மறைவாக அடித்து பதுக்கி வைக்கிற அளவுக்கு அவருக்குள்ள ஒரு பயம், இதையாவது காப்பாற்றலாமேங்கிற எண்ணம். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யார்? கர்த்தருடைய தூதன், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உங்கோட இருக்கார். கேட்டோன்னு அவர் கேட்குறாரு, கர்த்தர் எங்கோடு இருக்கான்னு சொல்கிறியப்பா, அவர் இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா? எங்கள் பிதாக்களெல்லாம் சொன்னாங்க கதை கதையாக, கர்த்தர் இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார், இப்படி நடத்தினார், அப்படி நடத்தினார், மண்ணா வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, அற்புதமாக எங்களுக்கு காடைகள் வந்துச்சு, இதெல்லாம் சொன்னாங்க. கேட்குறதுக்கு கதை நல்லா இருந்துச்சு, நல்லா பரவசமாக இருந்துச்சு. வானத்தை பார்த்து அவங்க பக்கத்தில் படுத்து கதை சொல்கிறப்ப வானத்தை பார்த்து இவ்வளோ பெரிய தேவனா அப்படின்லாம் நாங்கள் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதனால நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி கிதியோன் ஒரு விரக்தி அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆக இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுகள் வரும் பொழுது, சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் வரும் பொழுது, திடீர் இழப்புகள் வரும் பொழுது, மனதிலே ஒரு கிளேசம், ஒரு விரக்தி வரும் பொழுது, நாம் ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், ஏன் இப்படி எல்லாரும் என்னை துரத்துறாங்க, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ இழப்பு, ஏன் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையை நான் இவ்வளவு கடினமாக வாழ்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் சலித்து கொள்ளுகிறார்கள், நொந்து போயிருக்கிறார்கள். உண்மைதான், வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு கடினமாக இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதும் உண்மை. அந்த பிரச்சனைகளை நாம் பார்க்க அந்த பிரச்சனைகளையே நாம் யோசிக்க அந்த பிரச்சனையின் மையத்தை குறித்தே சிந்திக்க அந்த பிரச்சனைகளுக்குள்ளாகவே உழண்டு கொண்டு இருக்கும் பொழுது அது நம்மை ஆளுகிறது என்பது உண்மைதான். பிரச்சனை எனக்கு இருக்குப்பா, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறப்பா, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எனக்கு கைதூக்கி விட ஆள் இல்லை, என்னுடைய அடுத்த எதிர்காலம் என்ன எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று நம்புகிறேன், என்னை உருவாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என் அருகில் இருக்கார், நிச்சயம் ஒரு நாள் அவர் என்னை தூக்கி எடுப்பார், நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவேன், நான் சுகமாய் வாழுவேன், அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் எனக்காக கிரியை செய்வார், அவர் எனக்காக எழுந்து காரியங்களை எல்லாம் செய்து மீண்டுமா என் நிலையில உயர்த்துவார் என்று நம்பிக்கையும் விசுவாசமும் தான் நமக்கு தேவை. ஆனால் அந்த இடத்துல கிதியோனுக்கு அது இல்லை. காரணம், அந்த அளவு ஒடுக்கப்பட்டிருந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கலாம், கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை வெட்டுக்கிளியாக பார்க்கல, பராக்கிரமசாலியாக தான் பார்க்குறார். உங்களை கொண்டு தான் ஒரு அசாத்தியமான காரியங்களை செய்யும்படிக்கு பார்க்குறார். அந்த தரிசனம் பிசாசு எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டான். அதனால தான் ஆரம்பத்திலேயே
ஒடுக்கி, கசக்கி, பிழிந்து வாழ்க்கையை சலிப்பாக்கி கத்தரை விட்டு விலக வைப்பதற்காக உபத்திரவத்தின் மேல் உபத்திரவத்தை பிசாசு போட்டு கட்டுகிறான். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எளிமையாக இருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கலாம், கொஞ்சம் பலன் இருக்கலாம், வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்னால் எந்திரிக்க முடியுமா, செயல்பட முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கலாம். கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆக அந்த வேதாகமத்தில் பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலரை விடுவிக்கவே விரும்புகிறார். ஆக கிதியோனை எழுப்புகிறார். இஸ்ரவேலை விடுவிக்க அவர் சித்தமுள்ளவராகவே இருந்தது போல இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். ஆகவே கலங்காதிருங்க. இப்போ கர்த்தர் பேசிட்டாரு, கிதியோன் அதோட நிறுத்தல, மீண்டுமே கேட்குறாரு, இதெல்லாம் நடக்குமா? இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் சொன்னால் கூட நடக்குமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி என் சூழ்நிலை இல்லை, இவ்வளோ நெருக்கத்து மத்தியில் நான் போயிட்டுருக்கேன், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறார்? சொல்லுகிறார், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, எங்கள் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சின்னவன். என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் கோத்திரத்தில் மனாசே சின்ன கோத்திரம், அடுத்தது அந்த கோத்திரத்துக்குள்ளே என்னுடைய தகப்பன் வீடு மிகவும் சின்னது. இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான், பெரிய அறிவாளி இருப்பான், பெரிய ஞானி இருப்பான், பெரிய புஜபல பராக்கிரமம் கொண்ட ஒரு ஆள் இருப்பான். ஆனால் என்னை பார்த்து இதெல்லாம் பேசுகிறீங்களே ஆண்டவரே, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் வழக்காடுகிறார். பல நேரங்களில் இந்த தோல்விகளின் மூலமாக உண்டான காயங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் தொடர்ச்சியாய் நம்மை நெருக்க 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 நம்முடைய மனம் கர்த்தர் பேசும் பொழுது இதுதான் சொல்லுகிறது, போராடுகிறது. எப்படி நடக்கும்? இவ்வளோ நாள் அதுக்குரிய நான் ஒரு காரியத்தையுமே நான் பார்க்கலையே, நான் எப்படி இதை நம்பட்டோம்? இதுதான் நம்முடைய மனதினுடைய சத்தமாக இருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 41 வாசிக்கும் பொழுது, யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது மனாசேயை பார்த்து சொல்லுகிறார், இவன் என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மனாசேன்னு பேர் வைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனாசேங்கிற பேருக்கு வருத்தத்தை கர்த்தர் மறக்கும்படி செய்தார் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த கோத்திரத்தில் வந்த கிதியோன் இது எப்படி ஆகும் என்று கேட்கிற அளவுக்கு வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய நிலையும் அதுதான். ஆனால் அந்த இடத்துல அதை அப்படியே நீங்கள் வாசிட்டு வந்தீங்கன்னா, கிதியோன் கடைசியாக ஒன்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6:37 39 ஒரு அடையாளத்தை கேட்கிறார். என்ன அடையாளமாம்? நான் ஒரு தோலை, ஆட்டுத்தோலை நான் தரையில் விரித்து விடுவேன், அது மேலே மட்டும் பனி இருக்கணும், நிலம் ட்ரையாக இருக்கணும். அடுத்த நாள் அதே மாதிரி விரிப்பேன், தோல் ட்ரையாக இருக்கணும், பூமி எங்கும் ஈரமாக இருக்கணும்னு சொல்லி 2 அடையாளங்களை கேட்கிறார். 2ஐயும் தேவன் செய்கிறார். பாருங்க, அது வரைக்கும் புலம்பிட்டு இருந்த கிதியோன் இந்த இடத்துல என்ன கேட்கிறார்? இந்த தோளின் மேலே பனி இறங்க வேண்டும் என்று. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மேலே பனியாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது முதலாவது நமக்குள் ஒரு பலன் கிடைக்கிறது. இதுதான் தோல் மேல் பனி பெய்தல். அதை எடுத்து பிழிந்தான், கிண்ணம் நிறைய எடுத்தான்னு சொல்லி வேதச்சொல்ல சொல்லுது. ஆக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் நிரம்பும் பொழுது, நம் இருதயத்துக்குள் அதை நாம் தேக்கி வைக்கும் பொழுது நம் ஆவியிலே பலன் அடைகிறோம். நாம் ஆவியிலே பலன் அடையும் பொழுது அடுத்தது நம்மை கொண்டு தேவன் உலகம் முழுவதற்கும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவதற்கு நம்மை வானத்தை திறக்கிற மனுஷனாக அந்த இடத்தில் நிற்க வைக்கிறார். பாருங்க, அது வரைக்கும் புலம்பிட்டு இருந்த கிதியோன் அதுக்கு பிறகு புலம்பல. காரணம், அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்பதை புரிந்து கொண்டார். அபிஷேகம் பலப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டார். அபிஷேகமே கட்டுகளை உடைக்கும் என்பதை புரிந்து கொண்டார். அபிஷேகம் பிசாசுகளை அழிக்கும் என்பதை புரிந்து கொண்டார்.
அபிஷேகத்தினாலே எதையும் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நெருக்கம் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லி உன் மேலே பிசாசு உலகத்தினுடைய மொத்த பாரத்தையும் வச்சிருந்தது உண்மை. புலம்பிக் கொண்டிருக்காதபடி ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள் நிறைய உன்னை ஒப்புக்கொடு. ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள் நீங்கள் நிறையும் பொழுது ஆவியானவர் உங்களை கொண்டு அசாத்தியமானவைகளை செய்து பிசாசினுடைய முகத்தை வெட்கப்படுத்துவார். பிசாசின் தலையை அவர் நசுக்கினது போலவே நம்மை கொண்டு மீண்டும் நசுக்க வைத்து அவர் மகிமை அடைவார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் பட்டீர்கள் என்பது முக்கியமல்ல, அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறது முக்கியம். ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள் நிறைந்து வாழ்வது முக்கியம். அவருடைய செட்டைகளுக்குள் மறைந்திருப்பது முக்கியம். அந்த அபிஷேகமே கண்மலைகளை பிளக்கும். அந்த அபிஷேகமே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும். அந்த அபிஷேகமே உங்களுக்குள் ஒரு அக்னியை எரிய வைத்து பிசாசின் சேனைகளை தடுமாற பண்ணும், அழிக்கும். ஆகவே நீங்கள் பராக்கிரமசாலி அல்ல என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அபிஷேகம் வரும் பொழுது நீங்கள் பராக்கிரமசாலியாக மாறுவீர்கள். நீங்கள் பலகீனன் என்பது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் அபிஷேகம் இல்லை. சூழ்நிலையை பார்த்து கண்களுக்கு முன்பாக நடக்கிறத பார்த்து வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆவியானவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. அபிஷேகத்தில் நிரம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நகருங்க. உங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:27-28 ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளையும் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களையும் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆக உங்களுடைய பலன், உங்களுடைய பலகீனோ, உங்களுடைய ஞானம் அனைத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தேவை அவரை விசுவாசித்து அவர் ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். ஆவியில் நிரப்பப்பட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் தான் பராக்கிரமசாலி. உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அபிஷேகித்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வாராக. கர்த்தர் நம்மோடு இருக்கிறது பலவீனமாகவே பிறந்தோம், பலவீனமாகவே சாவோம் அப்படிங்கிற அளவுக்கு அல்ல. பலவீனமாக இருந்தேன், ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்தேன், ஆனால் கர்த்தர் என் வாழ்வை மாற்றினார். என்னை கொண்டு இன்று இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று நம்ம பட்டியலிடும் பொழுது நமக்கே கிரகிக்க முடியாத அளவுக்கு தேவன் செய்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை கொண்டு கிரியை நடப்பிக்க தேவன் வல்லமையும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே கலங்காதிருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறது உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக. மூன்றாவதாக எரேமியா 1:8 வாசிக்கிறோம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். சங்கீதம் 34:7 சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி. ஆக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்போதுமே பாதுகாக்கிறார். ஆகவே தீர்க்கனுக்கு வாக்கு பண்ணுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நிறையா நேரங்களில் இன்றைக்கி நாம் அதை உணர்வதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்வதில்லை. நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ மனித தாக்குதல்கள், விபத்துகள், துஷ்ட மிருகங்களுடைய தாக்குதல்கள், கொள்ளை நோய்கள், விபத்துகள், கொடிய வியாதிகள் எல்லாம் நம்ம சுற்றி எப்படி ஒரு சூரியனை சுற்றி கோள்கள் ஊடிக்கொண்டு இருக்கிறதோ அதே போல் நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்து போயிட்டு தான் இருக்குது, சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் அவைகள் நம்மை தொடாதபடிக்கு தேவன் தம்முடைய பிரசன்னத்தில் நம்மை மூடியிருக்கிறார். சங்கீதம் 91:3 சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது. ஆனால் 1-2 தான் நம்ம தொடுது, மீதி எதுவும் தொடரதில்லை. அந்த 1-2 தொடறதுக்கும் கூட நாம் ஆண்டவருடைய எல்லையை கொஞ்சம் தாண்டி இருப்போம். அதனால் போய் மாற்றோம். ஆக தேவன் நம்மேல் கரிசனை உள்ள தேவன், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவர், நம்மை காப்பாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 121 சின்ன சங்கீதம்,
ஆனால் எல்லாருக்கும் தெரிந்ததும் பிடித்ததும் பாதுகாப்பு நிறைந்ததுமான ஒரு சங்கீதம். அதில் வாசிக்கிறோம், மொத்தமாக நம்ம அதை வாசித்து பார்க்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று 2ஆம் வசனத்தில் சொல்றார். ஆக அந்த ஒத்தாசை வந்ததுனால நமக்கு என்ன ஆகுதான், உறங்காமல் தூங்காமல் 24 மணி நேரமும் எல்லா நாட்களும் நம்மை பாதுகாக்கிறார். வலது பக்கத்திலே நிழலை போலவே இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவையும் பாதுகாக்கிறார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறார். ஹைலைட் என்னன்னா, அவர் இரவும் பகலும் தூங்குவதே இல்லையா. பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் தன் குழந்தை சின்னதாக இருக்கும் பொழுது, அவங்க தூங்கலைன்னா கூட குழந்தைக்கு கொசு கடிச்சிருன்னு சொல்லி, இன்னைக்கு மேட் போடுறோம், ஏசி போடுறோம், ஃபேன் போடுறோம், அதுக்கடியில் படுத்து தூங்கினா கூட அப்பப்போ இடையில எழுந்திரிச்சு குழந்தைக்கு ஏதாவது கடிச்சிருக்கா பார்க்குறோம். இதெல்லாம் இல்லாத பழைய நாட்களில் யோசிச்சு பாருங்கள். கொசு வந்துச்சு, காற்று அவ்வளோவா இருக்காது, வேர்த்து போயிருக்கும், எந்திரிச்சு தொடச்சி விட்டுட்டு ஏதாவது கடிச்சிருக்கா பார்த்துட்டு, அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் குழந்தை மேலே ஏதாவது ஒன்று உட்காந்துருமோ, கடிச்சிருமோ அப்படின்னு அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். தேவனும் அப்படிப்பட்டவரே, அவருடைய இருதயம் அப்படிப்பட்டது. நம்மையில் அக்கறையும் கரிசனையும் உள்ளவராகவே அவர் இருக்கிறார். ஒரு நாய் எடுத்துக்கங்க, ஒரு குட்டி போட்டிருக்கு அப்படின்னா அந்த குட்டியை கருத்தை பார்க்கும். பக்கத்தில் யாராவது போனால் கடிக்க வரும். அது நாய்க்கு தெரியுது, இது என்னுடைய குழந்தை, இதை நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று. நாய்க்கும் மனிதனுக்குமே எவ்வளோ அறிவு இருக்குன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மையில் எவ்வளோ அக்கறையும் கரிசனையும் உள்ளவருமாக இருப்பார். அவர் நம்மை பாதுகாக்கிறார், நிச்சயமாகவே பாதுகாக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே அவருடைய அன்பை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய வேலையை விட்டு வெளியே போய் அடி வாங்கிட்டு ஆப்பு வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் கர்த்தர் நம்மை வேலி அடைத்து தான் வச்சிருக்கார். யோபினுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அழகாக எழுதியிருக்கு, நீர் அவனை வேலி அடைத்து வைத்ததுனால தான் அவன் ஆராதிக்கிறான்னு சொல்லி பிசாசு சொல்கிற அளவுக்கு தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினால் ஒரு வேலி அடைத்து வைத்திருந்தார். இன்னைக்கும் நமக்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, ஆளுமைக்குள்ளாக வாழ பழக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். அப்போஸ்தலர் 18 அதை வாசிக்கிறோம். அந்த பட்டணத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் அவரோடு தரிசனத்தில் பேசுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஏன்னா போன இடத்துலலாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக யூதர் ஜனங்கள் எழும்பி கிளர்ச்சி செய்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடி அவருக்கு அநேக இடர்கள் கொடுத்து துன்புறுத்தினாங்கங்கிறது நமக்கு தெரியும். எத்தனையோ முறை அவர்களை அடித்து துன்புறுத்தினாங்க. ஆனால் தேவன் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. ஆகவே அவர் அங்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க தங்கியிருந்து சபைகளை உருவாக்கி அநேக திரளான மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி அவர் மகத்தான ஒரு ஆத்தும அறுவடையை அந்த இடத்துல செய்து முடித்தார். ஏன்னா கொரிந்து பட்டணம் அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்துச்சு. 2 ஹார்பர் இருந்துச்சு. ஸோ ஹார்பர் இருக்கிற இடத்துல சரக்கு போக்குவரத்து இருக்கும், பலதரப்பட்ட பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க, தங்கியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி வேகமான பிரயாணங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் வந்தால் தங்கி இருந்து தன்னுடைய தொழில்களை பார்த்து தன்னுடைய சரக்குகளை எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு தான் அன்னைக்கெல்லாம் இருந்துச்சு. அப்போ அவங்க தங்குறப்ப குடி விபச்சாரங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாக தான், அது ஒரு காசு பார்க்கக்கூடிய பட்டணமாக தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல தான் பவுல் தங்கியிருந்து பெரிய ஒரு ஆத்தும அறுவடையை அந்த இடத்துல செய்தார். அதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே வார்த்தை, பயப்படாத, நான் கூட இருக்கேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேலே கை போடுவதில்லை. யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31:24 யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு லாபானை விட்டு வந்துட்டார். இப்போ லாபானுக்கு கோபம் வந்தது, துரத்திட்டு வர. ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் திருடனாக போயிட்டான், திருடனை போல போயிட்டான். 2வது அவனுடைய சுரூபங்களை எல்லாம் ராக்கெல் எடுத்துகிட்டு வந்துட்டான்.
இவன் என்ன நினச்சிட்டான், யாக்கோபு தான் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டான். உடனே நான் வந்து கொன்று போடுவேங்கிற மகத்தான தீர்மானத்தோடு தான் வராரு. ஆனால் வேத வசனம் சொல்லுது, அன்று ராத்திரியிலே தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையை அன்று தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, யாக்கோபை கொல்லதான் வராரு. தேவன் வழிமறித்து நல்லதை தான் அவன்கிட்ட பேசணும், கெட்டதை ஏதாவது நீ பேசின, ஏதாவது அவனை பண்ண நினைச்ச உன்னை தீர்த்துருவன்ட்டார். பார்த்தீங்களா, எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். எத்தனையோ பேர் நமக்கு கெடுதல் நினைச்சாலும் அவர்களுடைய இருதயத்தை தேவன் மாற்றுகிறார். எத்தனையோ பேர் மாந்திரிக வல்லமைகள் அனுப்புறாங்க, அநேக குடும்பங்களுக்கு விரோதமாக அனுப்புறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த வேலிக்குள்ள வச்சு பாதுகாக்கிறார். அவருடைய கிரியைகளை முறிக்கிறார். அவங்க சாவுக்கு விரோதமாக தான் அனுப்புறாங்க, அந்த குட்டி சாத்தான்களை ஏவி அனுப்புறாங்க. ஆனால் தேவன் அதை முறித்து மீண்டுமாய் தன்னுடைய பிள்ளைகள் வாழ வைக்கிறார். ஆக நம்மேல் கரிசனையாக இருக்கிற கர்த்தர் ஒருவர் நம் கூடவே இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சீரிய தேசத்து படைகள் வந்து சூழ்ந்து கொண்டாங்க. எலிசாவினுடைய வேலைக்காரர் பதட்டமாயிட்டார். என்னாச்சு ஆண்டவரே, எஜமானே இப்படி பாருங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பார் வைக்கிறார். ஆனால் அங்கே நடக்கிற எலிசா சொல்கிறார், அழகா ஒரே வார்த்தை சொல்கிறாரு, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அநேகர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறாரு. அவர் கண்ணை திறக்கும் பொழுது அக்கினி ரதங்களும் சேனைகளும் இறங்கி சூழ்ந்திருந்ததை அவர் பார்க்கிறார். உண்மையாகவே பரலோகம் நம்மை பாதுகாக்கிறது. தேவன் நம்மேல் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். நாம் அந்த உணர்வுள்ளவராக தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு அவருடைய பிரசன்னத்திலேயே நடக்க நம்மை பழக்குவிக்கும் பொழுது நம்முடைய தலைமுடிகளில் ஒன்று கூட கீழே விழுவதில்லை. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலிசாவை போல ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடு. எலிசாவுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், சேனைகள் வந்து சூழ்ந்த பொழுது கூட அவன் மனதிலே சமாதானத்தை அனுபவித்தான். கர்த்தரனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்கிறதை அதை அறிந்து கொண்டார். பதட்டப்படாமல் சமாதானமாக இருந்தார். ஆனால் வேலைக்காரனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாதனால பயந்து தவித்து கலங்கி சலசலப்பை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நீங்கள் வெளிப்பாடு பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷியாக இருப்பது தான் உங்கள் வாழ்வின் மேன்மை. எப்போதும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடைகளிலும் கர்த்தரை சார்ந்து நடக்க பழகுவோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆக எனக்கு அன்பானவர்களே, 3 காரியங்களை சொன்னேன். கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் கூட இருப்பேன், பயப்படாத. ஆக நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவைங்கிற அவசியமே இல்லை. இதை தான் ஆம்பிளிஃபைட் பைபிளில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க, தேர் இஸ் நத்திங் டு ஃபியர். நீ பயப்படுவதற்கு இங்கே ஒன்றுமே இல்லையே, நான் தான் கூட இருக்கனே. அடுத்தது அந்த இடத்துல அழகாக இருக்கும், டு நாட் லுக் அரவுண்ட் யூ இன் டெரர் அண்ட் பி டிஸ்மைட். நீ என்ன பண்ணுற, அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்து, அங்கே நடக்கிறத பார்த்து இங்கே நடக்கிறத பார்த்து எனக்கு இது நடக்குமா, எனக்கு இதே மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு மனதில் ஓடுறோம். குதிரை ஓடுற மாதிரி மனதை ஓட்டிகிட்ருக்குறோம். அந்த பயங்கரம் எனக்கு நடந்துட்டா என்ன அப்படின்னு யோசிச்சு 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 திகைப்புக்குள்ளே போய், கவலைக்குள்ளே போய், பயத்துக்குள்ளே போய் நாம் கட்டப்படுறோம். ஆனால் கர்த்தர் திகையாதை நான் உன் தேவன்னு சொல்லிட்டார். நம்ம பலப்படுத்துகிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் கடின சூழ்நிலைகள், இதை எப்படி நான் கடப்பேன், இதை எப்படி தாண்டுவேன், ஐயோ இதை சந்திக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லையே என்ற நிலையில் கூட தேவன் நம்மளை தூக்கிட்டு போய், அண்ணன் மகனே கலங்காதப்பா, மகனே நான் உனக்கு தடவி கொடுக்குறேன், நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறதில்ல. நம்மளை தான் நடக்க வைக்கிறார். பலனை கொடுக்குறார், வார்த்தையை கொடுக்குறார், அபிஷேகத்தை வைக்கிறார், நீ போ. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம முன்னாடி போக போக அவர் நமக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு போகிறாரு. நாம் என்ன பண்ணுறோம், அந்த வழியில் கிடக்கிற கல், மண், அந்த ஜல்லி, முள் இதெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு தான் நம்ம போகிறோமே தவிர,
நமக்கு முன்னாடி வார்கோதுமை அப்பமாக உருண்டு போய் அவர் இடித்து கூடாரங்களை தள்ளிட்டு தான் இருக்கார். ஆகவே கடின சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை நடத்தத்தான் விரும்புகிறார். எல்லா நேரமும் தூக்கி மகனே கலங்காதே என்று சொல்லி போலியான நம்பிக்கையை தேவன் கொடுப்பதில்லை. நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், ஆனால் கர்த்தர் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கார். ஆக இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்ன நடந்தாலும் கவலைப்படாத, நான் கூட இருப்பேன். எந்த மனுஷன் போனாலும் கவலைப்படாத, நான் கூட இருப்பேன். லட்சம் கோடி பிசாசு உனக்கு முன்னாக வந்து நின்னாலும் கவலைப்படாத, நான் கூட இருப்பேன். கொடிய உபத்திரமும் தரித்திரமும் வந்து நின்னாலும் கவலைப்படாத, நான் உன்னை நடத்துவேன். அதுக்குத்தான் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு திட நம்பிக்கையும் வாக்கையும் கொடுக்கிறார். ஆகவே அவர் மாறாதவர் என்பதையும் அவர் உண்மையுள்ளவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். சுற்றி நடப்பதை பார்த்து பயந்து கலங்கி தவித்து தடுமாறாம என்னோடு இருக்கிறவர் என்னை காக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்கிறதை நாம் வாயினாலே நாம் அறிக்கிட்டு தொடர்ந்து முன்னேறணும். அவர் ஒரு நல்ல தகப்பன், அவர் நமக்கு வாழ்வை படிப்பிக்கிறார். ஆகவே இந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கனப்பொழுதில் மாறும். இதன் மூலம் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்கிற கற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு அந்த இடத்துல இருக்கணும். உதவி செய்கவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தருடைய கரம் எப்பவுமே ஆயத்தமாக தான் இருக்குது. மறைவாக நமக்காக செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுல நாம் ஒரு ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா கடினமான சூழ்நிலைகள் அநேகர் பின்வாங்குகிறார்கள். ஒரு கடினமான சூழ்நிலை வரும் பொழுது தனிமையை உணர்றாங்க. கர்த்தரனை கைவிட்டாரோன்னு ஒரு இன்செக்யூரிட்டியை அவங்க விரும்புகிறாங்க. இல்லை, கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல, கடைசி வரை தூக்கி சுமக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாகவே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றபடி நிற்பார். நாம் அதை உணரணும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும் பொழுது அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து நம்ம வாழும் பொழுது நம்மை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்து அவர் மகிமையடைவார், நமக்கு கனத்தை கொடுப்பார். அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் வாழும் பொழுது எந்த ஆபத்தும் நம்மை தொடாதபடி அந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நம்மை விலக்கி நல்ல நிறைவான ஆசீர்வாதங்களினாலும் நீடித்த நாட்களினாலும் வருஷங்களினாலும் நம்ம நிரப்புவார். எந்த சேதமும் இல்லாதபடி நம் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வாக்கின்படி நாம் பாதுகாப்பாக இருப்போம், பரிபூர்ணமாய் வாழுவோம். ஆக கர்த்தரை பிடித்து கொள்வோம், அவரையே சார்ந்து வாழுவோம். உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிற தேவன் சொன்ன வார்த்தையை குறித்து பொய்யுரையாத கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்புங்க, வெற்றி சிறக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்கள் வாழ்வில் உள்ள பயங்களை நீக்குங்க, கலக்கங்களை நீக்குங்க, சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுங்க. சொன்ன தேவன் எங்களோடு இருப்பேன் என்றவர் நிச்சயமாக இருப்பீங்க. மனிதன் பிரிந்து போகிறான், நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள், கணவன் மனைவி உடன்படிக்கை உடைத்து கொண்டு பிரிந்து போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் உடைக்கிற உடன்படிக்கையை உடைத்து எங்களை தவிக்க விடுகிற தேவன் அல்ல, காத்து நடத்துகிற தேவன். உங்களை சார்ந்து, உங்கள் வார்த்தைகளை சார்ந்து ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு முன்னேற எங்களுக்கு கிருபைதார். உங்கள் அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்வை வாழ உதவி செய்யும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகா உமது மகிமைக்குள்ளாகவே நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. இருள் பூமியை மூடலாம், காரிருள் மக்களை மூடலாம், ஆனால் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் மேல் உதிப்பீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த மாதத்துக்குள்ளே போகிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க, கூட இருந்து கனப்படுத்துங்க. நிறைவான நன்மைகளினாலும் தைரிய இருதயத்தாலும் நிரப்புங்க, வாழ வைங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிற அன்புக்கு நன்றி, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.